ஹாய் வீவர்ஸ், கேரளா ஸ்பெஷல் பால் கப்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சம் சின்ன வெங்காயம், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவையும் நல்லா மசித்து இந்த வெந்த மரவள்ளி கிழங்கு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நல்ல திக்கான கோகோனட் மில்க்கு தேங்காய் பாலை எடுத்து இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த மரவள்ளி கிழங்கு நல்ல சூடாக இருந்ததுனால நான் அடுப்பில் வைக்கலை, இது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறமா கடுகு, சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 2 வத்தல் மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா கடுகு தாளித்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல சூப்பரான பால் கப்பை ரெடி ஆயிடுச்சு. இது கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான். அதை வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும்.